வெல்கம் டு லக்ஷராஸ் கிச்சன். பிரவுன் சன்னா பெரட்டல் தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். இது சூடான சாதத்து கூட சேர்த்து சாப்பிடறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்காக சூப்பரான ஒரு மசாலாவை ரெடி பண்ண போறோம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், கொஞ்சமா இஞ்சி, 4 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், சோம்பு, கசகசா, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, பொட்டுக்கடலை, 4 வரமிளகாய், ஒரு கொஞ்சமா கல்பாசி, இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமா ஆயில சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடான உடனே கடுகு உளுத்தம் பருப்பை சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே இதுல பொடிப்பொடியா நறுக்கின பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு பிளேவருக்காக சேர்க்கிறோம், அதனால கட் பண்ணாம அப்படியே சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இதுல ஒரு பெரிய பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ஓரளவு வதங்கின உடனே இதுல தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குழைவா வெந்த உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட இது கூட சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணிய சேர்த்துட்டு அத இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க வச்சுக்கலாம். மசாலா நல்லா கொதி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுல வேக வச்ச பிரவுன் சன்னாவை சேர்த்துக்கலாம். நான் நைட்டு ஃபுல்லா ஊற வச்சுட்டு 5 விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த கொண்டைக்கடலை மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வெந்து வர அளவுக்கு நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சுவையான பிரவுன் சன்னா பெரட்டல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லக்ஷராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.